Hi, good morning, my dear subscribers and YouTube. இது உங்களோட பேக்பேக்கிங் தமிழன். இன்னைக்கு day 6 of my Chennai to Himalayas on my Himalayan motorbike. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கேன். இந்த வில்லேஜ் வந்து ஆக்சுவலி மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ மத்திய பிரதேஷ் அண்ட் யூபி பார்டருக்கு இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் வந்து இந்த வில்லேஜு. இதில் அன் ஆத்தென்டிக் வில்லேஜ் ஃபார்ம் ஸ்டே அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் தான் நான் 2 நைட்டு தங்கினேன். அதாவது நேற்று நைட்டு வந்தேன், அப்புறம் நேற்று கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, நல்லா தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் கிளம்பி டெல்லி போக போகிறேன். இதுதான் இன்றைக்கி பிளான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 25th ஆகஸ்ட், மணி இப்போது வந்து 7 o'clock ஆகுது. நான் ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டு அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பைக்லலாம் வந்து எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு, அதாவது செட்டப் பண்ணிவிட்டு, என்னோடய லக்கேஜ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு அண்ட் இப்போது ஒரு டீக்காக வெயிட்டிங். ஸோ மிஸ்டர் சஞ்சய், அதாவது இந்த ஃபார்ம் ஸ்டேயோட ஓனர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து மணாலி போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெல்லி போயிட்டு டெல்லியில் வந்து கிரேட்டர் நொய்டா ஏரியாவில் தங்குங்க, டெல்லி உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா அங்கேருந்து கிரேட்டர் நொய்டாலேருந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு கிரேட்டர் நொய்டா தான் போக போகிறேன். இன்னும் கிரேட்டர் நொய்டாவில் நான் எதுவும் வந்து ஹோட்டல் புக் பண்ணல. பட் எப்பயும் போல் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட போகும்போது என்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஆமாம், நம்ம ஊரில் இருக்கிற டீயை விட இந்த ஏரியாவில் இருக்கிற டீ வந்து நல்லாவே இருக்குங்க. அதுவும் இங்கே வந்து இப்போ இந்த ஃபார்ம் ஸ்டேயில் இவங்க போடுற டீ வந்து இவங்களே மாட்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 5-6 மாடு இருக்குது. ஸோ இது வந்து ஆர்கானிக் மில்க்கு, அதனால் இட்ஸ் a குட் திங். ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஹோம் ஸ்டேங்க. ஒரு ஃபார்ம் ஸ்டே. ஸோ நீங்கள் ஜான்சி வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வாங்க. நான் வந்து இதனுடைய லொக்கேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த லொக்கேஷனை கூகுள் மேப்ஸில் போட்டுட்டு அப்படியே நேராக வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு மாதிரியான ரூட்டுக்கு கொண்டு போயிடும், கூகுள் மேப்ஸ் தப்பாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணிங்க அப்படின்னா booking.com அதெல்லாம் புக் பண்ணலாம். இல்லைனா கூகுள் மேப்ஸில் டைரெக்டாக வந்து இவரோட ஃபோன் நம்பர் எடுத்து, கூகுள் மேப்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது, இவர்கிட்ட நேராக பேசிவிட்டு அவர் உங்களுக்கு டைரெக்ஷன் சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த டைரெக்ஷனில் வாங்க. கூகுள் மேப்ஸ் பார்த்து நீங்களாக வந்து சொந்தமாக டைரெக்ஷன் இங்கே வந்துடாதீங்க, ஓகேவா? மணி இப்போது கரெக்டாக 7:30. இப்போ நம்ம ஜான்சி போயிட்டு ஜான்சிலேருந்து இப்படி போகணும், ஓகேவா? பாய் சார், கோகோ பாய். ஓ, இவங்க வீட்டில் 2 டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 டாக்ஸுமே வந்து, அந்த 2 டாகில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த கோகோ வந்து ரொம்ப ஒரு ப்ளேஃபுல். இவன் தான் வந்து குட்டின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் ரிக்ஷா, எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா, க்யூட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்க, சுலாப் டாய்லெட். சுலாப் டாய்லெட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஓ மை காட், இங்கே பாருங்க. அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டு. இப்போது கரெக்டாக கிரேட்டர் நொய்டா, அதாவது டெல்லி வந்து 400 கிலோமீட்டருங்க. மணி இப்போ 8 ஆகுது. ஸோ இப்போ ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்சியிலேருந்து குவாலியர் ரூட்டு, அப்புறம் குவாலியர்லேருந்து ஆக்ரா, அதுக்கப்புறம் ஆக்ராலேருந்து வந்து யமுனா எக்ஸ்பிரஸ்வே வழியாக நம்ம கிரேட்டர் நொய்டா போக போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த கிரேட்டர் நொய்டா, அதாவது இந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வே பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பைக் அலோடா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்டஸாக இருக்குங்க. ஏன்னா கூகுள் மேப்ஸு, வேஸ் மேப்ஸு, இது எல்லாமே வந்து என்னென்னா அதில் போகலாம் அப்படின்னு தான் காமிக்குது, ஓகேவா? நான் பைக்குன்னு தான் போட்டிருக்கேன். ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் வெஹிக்கிள் வந்து பைக்கு, மோட்டர் சைக்கிள்னு தான் போட்டிருக்கேன்.
ஸோ அது வந்து காமிக்குது, ஓகேவா. அண்ட் ஆன்லைனில் பார்த்தா மிக்சடாக வருது நியூஸு. இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரி, போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். அண்டு நான் என்னோடய அந்த ஃபார்ம் ஸ்டே ஓனர் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே, அப்படி சப்போஸ் அலோவ் பண்ணலன்னா அங்கேருந்து வந்து ஃபரிதாபாத் வழியாக வந்து ஒரு ரூட் இருக்குது, நீங்கள் அப்படி போயிடலாம், அதுவும் எக்ஸ்பிரஸ் வே தான் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னாச்சு. ஓகே, ஸோ நம்ம ஊர் நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஒரு பார் தான் இருக்குது, ஒரு பார். ஆனால் ஹிமாலயனில் வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி. பட் நம்ம அந்த சான்ஸ் எடுக்க வேணாம். இங்கே பெட்ரோல் ரேட் பாருங்கள், 1 லிட்ரு வந்து 94 ரூபா 45 காசுங்க. வீட்டிலருந்து 1853 கிலோமீட்டர் வந்திருக்கேங்க இது வரைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்படி இருந்தா எப்படி? இங்கே பாருங்க, டிராக்டரே தெரிலங்க, ஃபுல்லாக வந்து லோடு. கிட்டத்தட்ட ஒரு 85-90 கிலோமீட்டர் வந்திருப்பேங்க. மணி இப்போ வந்து 9:20 ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, ஏன்னா பசிக்குது. இன்னொன்று என்னவோ தெரியல, லைட்டாக வந்து கண் வந்து சுற்றுற மாதிரி இருக்குது, கண் அப்படியே டயர்டாக இருக்குது. ஒரு வேளை வந்து 3-4 நாளாக வந்து ஓட்டினதுனால இன்னும் வந்து பாடி ரெக்கவர் ஆகலையானு தெரியல. பட் எனிவேஸ், ஒரு ஹோட்டலாக வந்து பார்த்து நிறுத்தியாச்சு. அண்ட் இங்கே வந்து ஹிந்தி தான் ஃபுல்லாக பேசினாங்க, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல. ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹிந்தியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சன்னா மசாலா கிரேவி, அது வந்து 140 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பட்டர் தவா ரொட்டி, அது வந்து ஒரு ரொட்டி 20 ரூபா. ஸோ 2 ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொட்டி சைஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பொறுத்து மேலே வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர் தவா ரொட்டி, அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா கறி, ஓகே, ஆனியன்ஸ், கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய், தண்ணி பாட்டில், அவ்வளோதான். நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது இந்த பட்டர் தவா ரொட்டி. ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு இது ஃபீலிங் இருக்குங்க. அதாவது இந்த பட்டர் ரொட்டி வந்து சூப்பராக இருக்குது, சரியா. இந்த சன்னா மசாலா வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் புளிப்பு டேஸ்ட் இருக்குது. மணி இப்போ 10:20 ஆகுது. சரியாக 1 மணி நேரம் ஆச்சுங்க. நான் அப்படியே பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இப்போ கிளம்புறேன். இன்னும் வந்து 332 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் பார்த்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அப்படின்னு காமிக்குது. ஸோ 6 மணி நேரம்னா இப்போ மணி 10:20, நம்ம ஒரு 4:30க்கெலாம் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் சர்வீஸ் ரோடு எடுத்து போனீங்கன்னா குவாலியர் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர். நாம் ஆனால் வந்து டெல்லி போகிறதுனால அப்படியே இந்த பைபாஸ் மேலே ஏறி போயிடுவோம். ஸோ இது வந்து ஆக்ரா ரோடுங்க. அது ஆக்ரா வந்து இங்கேருந்து ஒரு 120+ கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறம் ஆக்ராவிலேருந்து அப்படியே போகணும். ஓ, குதிரைங்க, நைஸ். இங்கே பாருங்கள், இப்படி தான் லாரி. நீங்கள் திடீர்னு லாரி அப்படியே பிளைண்டாக ஓவர்டேக் பண்ணணுன்ட்டு திரும்பினீங்க, அவ்வளோதான், நம்ம கேங் ஆஃப் கவுஸ் வந்து இதாகிடும். இதுதான் மெயின் பைபாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயாவது அந்த ஒரு 6 லேன் இல்லை 8 லேன் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, இது என்ன அதை விட மோசமாக இருக்குது.
என்னடா இது தமிழனுக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. 2 பேரும் ஏதோ கதை பேசிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டேங்கர்காரர் கேட்குறாரு, மச்சான் அந்த ஃபிகரை போஸ்ட்டை பார்த்தியாடா? இவர் லாரிக்காரரு, இல்லையாடா என்ன சொல்லியிருந்தா? டேங்கர்காரரு, அடையாண்டா நீ வேற, என்னவோ பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நீ பார்த்துருந்தாலாவது என்னன்றதை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீயும் பார்க்கல. லாரிக்காரரு, மச்சான் அவன் உன்னை நேற்று தான் பிளாக் பண்ணான், என்ன போன வருஷமே பிளாக் பண்ணிட்டான். சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்க, அப்படியே இந்த பைபாஸில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேருந்து நேராக போனீங்கன்னா டெல்லி, இங்கே வர ரைட்டு திரும்பினீங்கன்னா ஆக்ராவாம். ஸோ இங்கேருந்து ஆக்ரா வந்து 17 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த ரைட்டு எங்கன்னு தான் தெரில, ஒருவேளை பிரிட்ஜுக்கு அடியில் ரைட்டு திரும்பி இருக்கணுமோ. பட் நாம் இப்போ ஆக்ரா போக போகிறது கிடையாது, டெல்லி தானே போகிறோம். என்னாச்சு, ஏன் இந்த டிராஃபிக் இங்கே? ஓ, ஆக்சிடெண்ட். மகுவான் டோல் பிளாசா அப்படின்ற ஒரு டோல் பிளாசா இப்போ தான் தாண்டி வந்தேன். அநேகமாக வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு ஆப்பு இன்டகிரேட்டட் கூகுள் மேப்ஸ் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வே கூப்பிட்டு போகல, இந்த வேறு வழியாக தான் கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று பார்த்தேன், அது அப்படி ஒரு லெஃப்ட் ஒன்று போகிற மாதிரி இருந்தது. அதை நான் ரொம்ப லேட்டாக தான் கவனித்தேன். சரி வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், இப்படியே போனால் வந்து இன்னும் ஒரு 145 கிலோமீட்டர் தான், சரி ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ரோட்லேயே போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து 6 லேன் டோலாம். அண்ட் இந்த டோல் வந்து பேர் வந்து மகுவான், MAHUVAN, மகுவான் டோல் பிளாசா. இங்கேருந்து 2 ரூட் இருக்குது, ஒன்று வந்து ஸ்லோவாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போது அந்த ரூட்டில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓகே, எஸ் இந்த ரோட்டு தான், அலிகர். ஓகே வாங்க போகலாம். மழை வந்து வாட்டி வதைக்குதுங்க. என்ன மழை வந்தது அப்புறம் நின்றுடுச்சு. ரெயின் ஜாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா மழை நின்றுடுச்சு. சரி ஒரு 5 நிமிஷம் நின்று பார்ப்போம் மழை வந்து திரும்ப ஆரம்பிக்குதான்ட்டு. ஏன்னா வந்து வெக்கையாக இருக்குல்ல, மதியானம் 2 மணி. ஸோ ரெயின் ஜாக்கெட் போட்டால் சுத்தமாக காற்றே வராது. அப்படின்னு நின்று பார்த்தா மழையே வரல. 70 மீட்டரில் லெஃப்ட்டுன்னு காமிக்குது, லெஃப்டே காணுமே. என்னடா இது லெஃப்ட்டுன்னு காமிக்குது, லெஃப்டை காணோம். ஐயோ பாய், யமுனா எக்ஸ்பிரஸ் வே. எப்பா இந்த கூகுள் மேப்ஸை நம்பவே கூடாதுங்க. இந்த பக்கம் இந்த வயல்வெளியில் போனால் லெஃப்ட்டுங்குது, என்னடா இது அப்படின்ட்டு சரின்ட்டு இங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச உடைந்த ஹிந்தியில் கேட்டேன். அவர் வந்து நீ வந்த வழியிலேயே வந்து 7 கிலோமீட்டர், அதாவது 7 கிலோமீட்டர் போன அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வே இருக்கும் அப்படின்னாரு. நீ இப்படியே அவர் வந்து இதுலேயே அப்படியே இறங்கி அப்படி போ அப்படின்னாரு. நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஹைவே 1.7 கிலோமீட்டர்ஸில் ஏதோ ஒரு யூ-டர்ன் இருக்குது போல் இருக்குது. இருந்ததுன்னா நம்ம அதில் போயிட வேண்டியது தான். ஊருக்குள்ளே வந்தது நல்லதாக போச்சுங்க. இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருந்தது.
அப்படியே பெட்ரோல் போட்டு இப்படி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது இருக்குது, அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் போங்க, அப்படியே வந்து ஹைவேல ஜாயின் ஆகிடும் அப்படின்னாங்க. நானும் இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வேயில் போகணுன்னு பார்க்குறேன். ஐயோ, இது என்ன பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. என்ன போகுமா? ஓ, இங்கே லெவல் கிராசிங்க, அதனால தான் வந்து இவ்வளோ டிராஃபிக்கு. பாய். நம்மளால் இங்கே பூந்துலாம் வர முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள், எதிர்க்கெல்லாம் வரானுங்க. இவனுங்களை நம்பி நம்ம உள்ளே பூந்தோன்னா வந்து பேகு லக்கேஜ்லாம் இடிச்சுட்டு தான் போவானுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இடிச்சிட்டு தான் போகிறானுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி போய் இப்படியோ சுத்த சொல்லுதுங்க. ஏங்க இங்கே தாங்க நான் வந்தேன். ஐயோ, இங்கேருந்து தாங்க நான் நேராக போனேன் அந்த பிரிட்ஜில். இந்த கருமாந்திரம் எவ்வளோ சுத்தலில் விட்டுருக்கு பாருங்கள். இந்த போட்டிருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்த்துருந்தேன்னா கூட தெரிஞ்சிருக்குங்க. இந்த போட்டிருக்கு பாருங்கள், டெல்லி, நொய்டா. ஓ, बाय नोएडा 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 वाली में जाके नोएडा के घूम के हट जाना। नोएडा के लिए जाना बिल्कुल नॉन स्टॉप। ठीक है भाई, शुक्रिया. பார்த்தீங்களா, கூகுள் மேப்ஸ் வந்து அப்படி போ இப்படி போன்ட்டு காமிக்குது. ஆனால் வந்து இப்படி தான் போகணும் நம்ம. ரொம்ப சேடுங்க, ரொம்ப சேடுங்க. செக், நம்ம வந்து சைன் போர்டை பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். இந்த கூகுள் மேப்ஸு சனியை. ஓகேங்க, இது தாங்க யமுனா எக்ஸ்பிரஸ் வே போகிற வழி. ஆனால் அப்போ டோல் எங்கே கட்டணும் தெரியலையே. சரி வாங்க போவோம். ஓகே, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இது தாங்க யமுனா எக்ஸ்பிரஸ் வே. 1 2 3 4 5 6 ஒக்கா. சரிங்க, இதில் வந்து கண்டிப்பாக போகலாம். ஏன்னா வந்து இங்கே போர்டு வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் என்ன ரேட்டு, டோல் ரேட்டுன்ட்டு இல்லை. அதில் மோட்டர் சைக்கிள் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அலிகர் எக்ஸிட் போனீங்க அப்படின்னா 90 ருபீஸு, நொய்டா எக்ஸிட் போனீங்க அப்படின்னா எவ்வளோ 160 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நொய்டா எக்ஸிட் தான் போக போகிறோம். இப்போ 2 வீலருக்குன்ட்டு ஏதாவது லைன் இருக்கா, இல்லை இதே இதில் தான் போகணுமா?
ஓகே, 2 வீலருக்கு தனியாக லேன் இருக்குங்க. யமுனா எக்ஸ்பிரஸ்வே வந்தாச்சு. என்ன ஒரு இது இல்லை, அதாவது ஒரு பிளானு. ஜூனில் வண்டி வாங்கினேன், ஜூலையில் வந்து லே லடாக் கிளம்ப வேண்டியது. ஆனால் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால கிளம்ப முடியாமல் போயிட்டு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மிட் வாக்கில் கிளம்பி முதல் லாங் ரைடே வந்து நேராக வந்து லே லடாக் தான். அண்ட் யமுனா எக்ஸ்பிரஸ்வே பார்த்தாச்சு. அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸ்பீட் அள்ளுது. யமுனா எக்ஸ்பிரஸ்வேயில் நோய்டா எக்ஸிட்டுக்கு ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இங்கே ஒரு இந்த ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் நிறுத்தியிருக்கேன். ஒரு காஃபி இல்லை ஒரு டீ. ஆக்சுவலி காஃபி வேண்டாங்க, நான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு ஒரு போர்டு பார்த்தேன். பட் இங்கே நான் வந்து காஃபி ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டப்போ காஃபி குடித்தேன்ல, அது ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த பட்டர் அது என்னது பட்டர் தவா ரொட்டியும் சன்னா மசாலா கறியும் சூப்பராக இருந்தது. ஆனால் காஃபி வந்து ஒரு கொடூரமாக இருந்ததுங்க. ஸோ காலையில் நான் ஒரு 9:30 மணிக்கு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. மணி இப்போ என்ன ஆகுது தெரியுமா? க்ளோஸ் டு வெயிட் மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 ஆகுதுங்க. ஸோ இப்போ டக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒரு டீ அந்த மாதிரி குடிச்சிட்டேன்னா இன்னும் 43 கிலோமீட்டர் தாங்க, டக்குன்னு போய் சேர்ந்துடலாம். ஓகேவா? ஓகே, நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் கஃபே தான் இருக்குது. ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று பில் வாங்கியிருக்கேன், உள்ளே போய் வாங்கணும். ப்ரைஸ் பார்த்தா தான் 2 இட்லி வந்து 145 ரூபா வாங்க, 4 வடை 169, இட்லி வடை மிக்ஸு 169, மசாலா இட்லி ப்ளெயின் தோசை 150 ரூபா. கொஞ்சம் அதிகம்தான் இல்லையா? ஃபில்டர் காஃபி 79 ரூபா. ஆனால் என்கிட்ட 83 ரூபா வாங்கினான். ஏன்டான்னு கேட்டால் டேக்ஸ் அப்படின்னா சரி போ அப்படின்னு விட்டாச்சு. ஓகே, ஃபில்டர் காஃபி ஓகே. நம்ம இந்த ஏர்போர்ட்டில் மெட்ராஸ் கஃபேயில் குடிப்போம்ல, இல்லை இந்த மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதே தான் நினைக்கிறேன். ஆனால் இது மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் கஃபேன்னு வச்சுருக்காங்க. ஓகே, காலையில் நான் குடித்த காஃபிக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க. மச் நீடட் காஃபி. நான் சென்னையிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் காஃபியை குடிக்கலைங்க. நடுவில் வந்து நர்சிங்பூரில் மட்டும் ஒரு கோல்ட் காஃபி குடித்தேன், அது சூப்பராக இருந்தது. பட் நம்மளுடைய காஃபி, சவுத் இண்டியன் காஃபி இன்றைக்கி தான் குடிக்கிறேன். 4-5-6 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஐ மிஸ் காஃபி. என்னோடய அம்மாவோட காஃபியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஆல்ரைட், காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிரேட்டர் நோய்டாவில் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணிட்டேன், சண்டேன் ஹோம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து 41.3 கிலோமீட்டர்ஸ். அண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ லைட்டாக ட்ரிசில் ஆகுது. யமுனா எக்ஸ்பிரஸ்வே எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் அதே தான். இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸில் நான் நொய்டா ரீச் பண்ணிவிடுவேன். நொய்டா ரீச் பண்ணிவிட்டு ஹோட்டல் போயிட்டு நான் ஹோட்டல் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ வில் அப்டேட் யூ. இப்போ வந்து மழையில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சம் சான்ஸ். ஏன்னா எக்ஸ்பிரஸ்வேயில் போகும்போது நடுவில் நிறுத்த முடியாது. அதனால் வந்து கோப்ரோ வந்து உள்ளே ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு என்னோடய டேங்க் பேக்கில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா? சரி, I'll see you soon. ஓகே, நீங்கள் நொய்டா போகிறதா இருந்தால் அதில் போகணும். நான் வந்து கிரேட்டர் நொய்டா போகிறேன். ஸோ அதனால் இதில் போகிறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சீரியஸ்லி, நீங்கள் வந்து மோட்டார் சைக்கிள் ரைடராக இருந்தால் இந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வேல அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் வண்டி ஓட்டிடணுங்க. அத்தடி அத்தா அப்படி இருக்குது. பாருங்கள்,
இப்போது நான் தங்கி இருக்கிற இடம் வந்து எக்ஸ்போ மார்ட், அதாவது நான் புக் பண்ண ஹோட்டலு. ஸோ அதுக்கு இந்த லெஃப்ட் எடுக்கணும். பர்கர் கிங், த பிளாக் காஃபி. ஓகே, இந்த ரோடு அப்படியே போயிட்டு ஒரு 250 மீட்டர்ஸில் லெஃப்ட் காமிக்குது. 90 மீட்டர்ஸ். ஓகே, ஐ திங்க் இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன். 60 மீட்டர்ஸ். யா, இங்கே பார்த்தீங்களா? இன்னும் 690 மீட்டர்ஸ் டு கோ. நல்லா இருக்கு இல்லைங்களா ஏரியா? அந்த காலத்து அண்ணா நகர் மாதிரி இருக்குங்க. யா, ஹோப்ஃபுல்லி இங்கே தான். ஓகேங்க, பார்த்துட்டேன். இது தாங்க நான் புக் பண்ணியிருக்கேன் ஹோட்டல். ஹோட்டலுக்கு வந்து செக்இன்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லக்கேஜு, டாப் பாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு கொண்டாந்து வச்சாச்சு. மணி கரெக்டாக இப்போ வந்து 5:40. செக்இன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரூம் வந்து அமேசிங்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். ரெடி டு see மை ரூம். சடா, இது வந்து ஒரு டீலக்ஸ் ரூமுங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்ல கலைநயமிக்க இதாக இருக்குது. வோல்டாஸ் ஏசி, ஃபேனு, நல்ல கூலிங். அண்ட் வா, இது என்னங்க 43 இன்ச்சஸா 55 இன்ச்சஸான்னு தெரியல. அண்ட் ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கு, அது இல்லாமல் டீ காஃபி மேக்கர் வித் கெட்டில் அண்ட் ஸ்மோக்கிங் ரூம். நீ இந்த ப்ராப்பர்ட்டியில் எங்கே வேணால் ஸ்மோக் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. கபோர்ட் நைஸ். இந்த ரூமோட ஹைலைட்டு இது தாங்க, பாத்ரூம். சி, ஹீட்டர், ஹை, சிங்க்கு, டாய்லெட், அமேசிங் ஷவர். இந்த வீடியோவில் இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நேராக இன்ஸ்டாகிராம் போயிட்டு backpacking_தமிழன், நான் லிங்க்கை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ backpacking_தமிழன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரியா? அவ்வளோதாங்க. Day 6 இதோட முடியுது. சைனிங் ஆஃப். See you tomorrow on an exciting journey. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட பேக்பேக்கிங் தமிழன். நன்றி, வணக்கம்.